Daily. Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த ஆண்டு மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகிய மூவரும் உள்ளூர் பகையின் காரணமாக குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக அரசு தரப்பு வழக்கறிஞர் புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்திருந்தார். சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை முற்றிலும் உண்மைக்கு மாறானது என அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வேங்கை வயல் சம்பவத்தை சிபிசிஐடியிடமிருந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என பல்வேறு தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வந்தன. இந்த நிலையில் வேங்கை வயல் சம்பவத்தில் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள முரளிராஜாவின் பாட்டி கருப்பாயி என்பவர் வயது மூப்பு காரணமாக ஜனவரி 30 காலை காலமானார். அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வேங்கை வயல் கிராமத்திற்குள் வெளியூர் மக்கள் மற்றும் அரசியல் கட்சியினருக்கு போலீசார் அனுமதி வழங்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் கருப்பாயின் சடலத்தோடு முரளிராஜாவின் உறவினர் மற்றும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஜனவரி 31 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் இறந்த மூதாட்டியின் உறவினர்கள், வெளியூர் மக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் பெரும் கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் அரசியல் கட்சியினர் கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, கூட்டமாக செல்லக்கூடாது என வலியுறுத்தப்பட்டனர். போலீசாரின் கட்டுப்பாடுகளின்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். உயிரிழந்த மூதாட்டி கருப்பாயிக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு வெள்ளனூர் அருகே அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடி முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த விசிக செய்தி தொடர்பாளர் பாவலன் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையில் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளது என்றும் தொடக்கத்தில் இருந்தே காவல்துறையினர் குறிப்பிட்ட அந்த 3 பேரை டார்கெட் செய்து விசாரணை மேற்கொண்டு வந்ததாகவும் கூறினார். பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக சித்தரித்து குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். அந்த வழக்கை எடுத்து விசாரிக்க தொடங்கிய முதல் நாளிலிருந்தே இந்த 3 பேரை குறிவைத்துதான் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் இந்த பிரச்சனையை இந்த பட்டியல் சமூக மக்களை சார்ந்தவர்களிடையே ஒரு குற்றவாளியாக ஆக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்க விடப்பட்டார்கள் என்றுதான் இன்றைக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். மேலும் கருப்பாயின் இறுதிச் சடங்கின் போது குற்றப்பத்திரிகையில் 2வது நபராக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுதர்சனின் தாயார் சுலோச்சனா திடீரென மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நாளில் இருந்து சுலோச்சனா சரியாக சாப்பிடாததால் மயக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.